இன்று வரை நான் 8 மாடி செல்வதற்கு ஒரு முறையோட லிஃப்ட்டை பயன்படுத்துகிறேன். இந்த அட்ரினல் கூடுறதுனால தான் இந்த பிளட் கிளாட் ஆகுது. ஒரு வருடத்தில் குறைந்து 0 ஆகிடும். இந்த ஜீனே தன் வியாதியை விட்டு போயிடும். கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகிறது, சர்க்கரை வியாதி வர்றது, ரத்த கொதிப்பு, இது 3 வரும்போது இன்னும் இந்த அடைப்பு, ரத்தம் கிளாட்னு சீக்கிரம் வந்துடுது. இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீவ் ஆகிறதுக்குனே நிறைய பேர் சூஸ் பண்ணுறது ஜிம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜிம் போகிற இடத்துலையே நிறைய பேர் இருக்கிறாங்க, பார்க்க நல்லா ஃபிட்டாக தான் இருக்காங்க, குண்டாக இருக்கிறது கிடையாது, எல்லா கொலஸ்ட்ராலே இல்லையே அவங்களுக்குன்ற மாதிரி தான் இருக்குது. ஃபிட்டாக இருக்கிறவங்களுக்கு எப்படி சார் ஹார்ட் அட்டாக் வருது? ரொம்ப அருமையான கேள்வி. கொஞ்ச நாளைக்கு முந்தி புனித்துன்ட்டு இறந்துட்டார். அவர் போனப்போ எல்லா டிவி சேனலும் இன்டர்வியூ கொடுத்தேன். இப்போ எல்லாருமே ஆண் பெண்கள் ஜிம்முக்கு போகிறாங்களம்மா, ஃபிட்டாக இருக்கணும்னு சொல்லி அதில் வெறித்தனமாக போய் ஜிம் பண்ணுறாங்கல்ல, அது கூடாது. எது உன்னால் பண்ண முடிகின்றதோ, உன் உடம்புக்கு தேவையோ அந்த எக்ஸசைஸ் தான் பண்ண தவிர, ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது அது வெறியோட ஆத்திரத்தோட குறிப்பிட்ட டைமில் பண்ணணும், ட்ரிம்மாக வச்சுக்கணும், வெயிட்டை குறைக்கணும், ஏதாவது நினச்சி பண்ணும்பொழுது அவனுக்கு இன்பத்தை எக்ஸசைஸ் ஜென்ரலாக என்டார்ஃபின் கூட்டிடும். அது மகிழ்ச்சியோடு பண்ணும்பொழுது. ஸோ எதையுமே நீங்கள் உங்களுக்கு வேண்டிய அளவு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதை விட்டு ஏன் இப்படி பண்ண போகிறீங்க? மனிதன் வாழ்வதற்கு தன்னால் முடிந்ததை நான் டெய்லி 2 மணி நேரம் வாக்கிங் போவேன். என்னால் முடிஞ்சது தானே. அவங்களுக்கு எது பண்ண முடியும் அந்த எக்ஸசைஸ் தான் பண்ண முடியும் தவிர நீ எக்ஸசைஸ் அதிகம் பண்ணக்கூடாது. ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் பாரும்மா. இன்றைக்கி நான் 8வது மாடியில் இதயத்துறையில் தலைவராக இருக்கின்றேன். இன்று வரை நான் 8 மாடி செல்வதற்கு ஒரு முறையோட லிஃப்ட்டை பயன்படுத்த மாட்டேன். படிக்கட்டில் தான் நடந்து போவேன். அது எக்ஸசைஸ் டியூன்ட்டு. அதை கேட்குற நேரில் ஒன்று 9 மாடி 10 மாடி நடந்து போயிடாதீங்க, அன்லஸ் யூஆர் ட்ரெயின் ஃபாதர். புதுசாக லிஃப்ட்டு வேணும்ண்ணா சார் லிஃப்ட்டில் வாங்கலைண்ணா, ஏன்பா தொந்தரவு பண்ண, லிஃப்ட்டில் வாங்கலாம் சார், மேலே சீக்கிரம் போயிடலாமேன்னா. ஸோ மேலே போகக்கூடாது என்பதற்காகத்தான் உடற்பயிற்சி இந்தியா மேலே ஆக்கிக்கொண்டேன். உணவு கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் இனிமேல் எதுவுமே நீங்கள் வாழ்க்கை ஒரு இனிய பயணமாக ஏதாவது கம்பேர் பண்ணியோ உனக்குள்ளே போட்டியை வச்சுக்கிட்டோ அது பந்தயமாக மாற்றினால் அட்ரினல் கூடிடும். அந்த அட்ரினல் கூடுறதுனால தான் இந்த பிளட்டு கிளாட் ஆகுது. அதுக்கு போய் என்டார்ஃபினை சுரக்க வச்சா இன்னொன்று சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. சப்போஸ் யாராவது என்னை கேட்கின்ற இப்போ நேர்களை யாராவது 95 இருப்பாங்க, உங்கள் உறவினருக்கோ நண்பர்களோ இருந்து வச்சுங்க. இன்றிலிருந்து வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டேன் சொக்கலிங்க, இனிமேல் மகிழ்ச்சியை தவிர எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டால் கவனிச்சிங்க, இந்த 95 பங்கு அடைப்புறதில்ல, ஒரு வருடத்தில் குறைந்து 0 ஆகிடும். ஸோ ரிவர்ஷன் அத்தஸ்க்ளோசிஸ், அதற்கு மகிழ்ச்சி மட்டும். இன்னொன்று இதை வச்சு உங்களுக்கு நேர்களுக்கு சொல்கிறேன். உங்கள் அப்பா அம்மா இருக்கா சர்க்கரை வியாதி, ப்ளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், கேன்சர், எந்த வியாதியும் நீங்கள் நான் அறியாமல் எங்கள் அப்பாக்கிட்ட நான் வாங்கி எனக்கு இல்லை யாருக்கும் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு ஒரு தாத்தா, அப்பா, மகன், பேரன், கொள்ளுப்பேரன் எல்லாருக்கும் ஜெனட்டிக்காக போயிடுச்சு அந்த வியாதி. ஆனால் நான் சொல்லுகின்ற இப்பொழுது அந்த எதிர்மறை எண்ணங்களை விட்டு நேர்மறை எண்ணங்களை மாற்றினால் இந்த இரத்தக்குழாய் அடைப்பின் சீராய்க்கிறது மட்டும் இல்லை, இந்த ஜீன் இருக்குதுல்லம்மா, அந்த ஜீன்ஸ் ஆர் எபிஜீன்ஸ் ஆர் ஃபினோடைப். அந்த ஜீனும் அதான் டிசீஸ் கேரிங். 9 வருடம் இந்த வாழ்க்கை முறையை கடைப்பிடிங்க. நேர்மறை எண்ணம், நேர்மறை வாழ்க்கை, அந்த ஜீனே தன் வியாதியை விட்டு போயிடும். ஸோ இனிமேல் இது பர்மனெண்ட் வியாதி நினைக்காதுங்க. 1 வருடத்தில் அடைப்பு போயிடும், 9 வருடத்தில் ஜீன் மாறிடும். அந்த ஜீனை மாற்றுவதற்கு மனநிலையம் இப்போ முடியும் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி சொக்கலைங்க மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? மகிழ்ச்சி இழந்தால் உன்னை இழக்கப் போகின்றாய், உயிருடன் இருக்க வேண்டும் மகிழ்ச்சி. ஸோ ஒன்றே வச்சுங்க, மகிழ்ச்சியாக இருக்கணும்னா மனம் அமைதியாக வேண்டும். மனம் அமைதியாக இருந்தால் உன்னை அறிந்த நிலையில் இருக்கணும். எதிர்மறை வரும்போது என்ன எடுத்துருமா, அட்ரினல் ஹார்மோன் கூடுது இல்லைங்க, உடனே கொழுப்பான உணவு சாப்பிடுவான், குண்டாயிடுவான், சோம்பேறி ஆகிடுவான், உடற்பயிற்சி செய்ய மாட்டான். அவன் நினச்சிக்கிறான் புகைப்பிடிப்பதோ மது அருந்துவதோ
மகிழ்ச்சியை கொடுக்குன்னு அதுலேயும் மாட்டிக்கிட்டான் வச்சுக்கோ, அதோடைய விளைவுகளுடைய கண்டினியூட்டி தான் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகிறது, சர்க்கரை வியாதி வர்றது, ரத்த கொதிப்பு. இது 3 வரும்போது இன்னும் இந்த அடைப்பு, ரத்தம் கிளாட்னு சீக்கிரம் வந்துடுது. ஸோ முந்தியெல்லாம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 80-90 வயசு கழிச்சு ஹார்ட் அட்டாக்கே பார்த்தோம். அப்புறம் 80, 70, 60 ஆகி 50 ஆகி 40 ஆகி ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் 30க்கு கீழே. அதை விட என்ன தெரியுமா, நம்ம நேயர்களுக்கு 20லேருந்து 30 வயது இந்தியாவில் மட்டும் 90 பேர் இருக்கிறாங்க. இது முற்றுப்புள்ளி வைக்கல உங்களுடைய யூடியூப் ப்ரோக்ராம் கூட ஏற்றுக்கிட்டான். நீங்கள் மாத்திரம் பயனடைகிறதில்ல, நீங்கள் கேட்டு பயனடைந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க அனைவரும் அதை கம்யூனிகேட் பண்ணுங்கள். அது பண்ணால் கட்டாயம் நம்ம காப்பாற்றி கொள்ள முடியும்.